இன்று நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று பார்த்தீர்களானால், நம்ம அனைவருக்குமே தெரியும், நம்முடைய 2 அருட்சகோதரிகள் காரணமே இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் சீக்கிரத்தில் விடுதலையாக நாம் தவறாது ஜெபிக்க வேண்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ யார் இந்த சிஸ்டர்ஸ்? கேரளாவில் பிறந்த 2 அருட்சகோதரிகள் பிரீத்தி மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ். இவர்கள் சிறு வயதிலேயே தங்களை ஆண்டவரின் பணிக்காக முற்றிலும் தியாகம் செய்து ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்திற்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். தற்போது நார்த் இந்தியாவில் தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் என்ற இடத்திலிருந்து ஆக்ரா போகிறதுக்காக 3 பழங்குடியின பெண்களோடு ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த போதுதான் அங்கு வந்த பஜ்ரந்தால் என்ற அமைப்பை சேர்ந்த ஜோதி சர்மா மற்றும் ஒரு சிலரும் சேர்ந்து இந்த சிஸ்டர்ஸ் கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 2 சகோதரிகளும் இந்த பெண்களை கடத்தி கொண்டு போகிறாங்க, கட்டாய மதமாற்றம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ கைது பண்ணுங்க அப்படின்னு போலீஸுக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போதே ரொம்ப மன வேதனையாக இருக்குது. நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால், அல்லது நாம் அவர்கள் இடத்தில் இருந்தால் நம் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. முதலாவது, அவர்கள் மீது சொல்லப்படும் குற்றம் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆட்கடத்தல். அவங்க 3 பேரையும் கடத்திட்டு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா, அல்லது எதுவுமே விவரம் தெரியாதவங்களா? 21 வயது நிரம்பியவர்கள், 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான். அவர்கள் 3 பேருமே பெற்றோர் சம்மதத்துடன் தான் முறைப்படி வேலைக்காக அழைத்து செல்லப்படுறாங்க. என்ன வேலை அப்படின்னா, கேன்சர் மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அடிமைகளாக ஒன்றும் கூட்டிட்டு போல. 3 வேளை சாப்பாடு, தங்க உறைவிடம் மற்றும் அவர்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் அனைத்துமே அவர்களுக்கு வழங்கப்பட இருந்தது. ஸோ இதன் மூலம் அந்த 3 பெண்களின் குடும்பங்கள் தங்கள் ஏழ்மையில் இருந்து முன்னேறி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த 3 பேரும் அவர்களுடைய ஊரை விட்டு வெளியேறி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் இப்படி ஒரு மோசமான பொய் வழக்கை போட்டு, ஏன் அப்படி என்ன ஒரு கோபம், ஒரு வன்மம்? இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகமே பார்க்குது. 2வது, கட்டாய மதமாற்றம். எதுக்கு மதமாற்றம் பண்ணணும்? அவங்க 3 பேருமே ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள். இதுல எதுக்கு போய் மறுபடியும் மதமாற்றம் அப்படின்ற ஒரு இது? ஸோ இதுலயே தெரியுது எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு நாடகம் என்பது. தங்களுடைய எதிர்ப்பை இந்த அமைப்பினர் காட்ட வேண்டுமானால் வேறு எங்கேயாவது யாரிடமாவது காட்ட வேண்டும். அவசியமே இல்லாம இந்த சகோதரிகளை அவமதித்து, வேதனைப்படுத்தி, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி குற்றவாளியாக நிறுத்தி இருப்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவேதனையா இருக்கு. தயவு செய்து அவர்கள் இருவரும் மிக மிக விரைவில் அவர்களுக்கு பெயில் கிடைக்க ஜெபிப்போம். அவர்கள் இருவரும் தீவிரவாதிகள் அல்ல, கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள், ஏழை எளியவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஆர்டிகிள் 25, யார் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், ஆனால் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யக்கூடாது என்பது மட்டும்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யவே இல்லை. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, மத சார்பற்ற நாடா இல்லையா அப்படின்னு. இந்தியால எத்தனையோ மருத்துவமனைகள், ஸ்கூலு, காலேஜ் கிறிஸ்தவ நிறுவனங்களால் தான் நடத்தப்படுது. இப்படி மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நிறுவனங்களும் நினைத்திருந்தால் இன்று அதில் படித்த ஒவ்வொருவருமே கிறிஸ்தவர்களாக மாறியிருக்க வேண்டும். அப்படி எங்குமே செய்யப்பட்டதில்லை, செய்யப்படுவதும் இல்லை. அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். கிறிஸ்தவம் என்பது அன்பை போதிக்கிறது. அன்னை தெரசா அன்று இந்தியாவிற்கு வரவில்லை என்றால்
அவர்களுடைய சேவை இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை என்றால் இந்தியாவின் நிலைமை இன்று வேறு. அவர்கள் அன்போடு தன்னை முற்றிலும் தொழு நோயாளிகளுக்காக அர்ப்பணித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர்கள். இரண்டாவது, எஜுகேஷன். அநேக மிஷனரிகள் தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று சமுதாயத்தை முன்னேற்றி நடத்தி செல்ல, சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அதனால தான் இன்று நாம் எஜுகேஷன்ல டாப் லிஸ்ட்ல இருக்கோம். டிசிப்ளின், ஒழுக்கம். கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ், குறிப்பாக சிஸ்டர்ஸ் நடத்துகிற ஸ்கூல்ல படித்தவர்களை கேளுங்க, அல்லது படித்தவர்களுக்கு தெரியும். ஒழுக்கத்தை அவர்களை விட யாரும் தெளிவாக கற்றுத்தர முடியாது. அவர்கள் அனைவரும் தங்களை ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்து சேவை செய்கிறவர்கள். இந்த இருவரும் சீக்கிரத்தில் வெளியே வர ஜெபிப்போம். இரண்டாவது, அவர்களுக்கு மன தைரியத்தை இறைவன் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உடல் சுகம், பலன் கிடைக்க வேண்டும். இவற்றுக்காக நாம் தவறாது ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. எனவே ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அவர்கள் இருவரையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். கருவில் உருவாகும் முன்னே அவர்களை அறிந்தவர். நிச்சயம் அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இவர்கள் மீது போடப்பட்டிருக்கும் பொய் வழக்கு எப்படிப்பட்டது என்று வேதத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கு 14:58-59, 12 சீஷர்களில் ஒருவரான யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். குற்றமே செய்யாத இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பொய்சாட்சி தேடினாங்க, பொய்சாட்சி சொன்னாங்க. ஆனாலும் அப்படி சொல்லியும் அவர்களுடைய அந்த சாட்சி ஒவ்வாமற் போயிற்று என்ற வேத வசனத்தின்படி இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்தை, பொய்யை உண்மை என்று நிரூபிக்க ஒரு பகுதியினர் போராடி வர்றாங்க. அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது பொய் ஒரு நாளும் நிலை நிற்காது என்று. சங்கீதம் 7:11 சொல்கிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் என்று. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நிச்சயமாக அந்த சகோதரிகளுக்கு நியாயம் கிடைக்கும். ரோமர் 2:1-7 வரை படிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியையை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:12 சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. இன்று நம்முடைய சகோதரிகளும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். மத்தேயு 16:26, 27 சொல்கிறது,
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவ்வனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஸோ இந்த 2 சகோதரிகளும் மிக விரைவில் வெளியே வர கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.